ஒரு அப்பா, அவரோட பையன், ஒரு கழுதை 3 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில அவங்க 2 பேரும் நடந்து போனாங்க. கழுதை சும்மா பின்னாடியே வந்துச்சு. இதை பார்த்த சில பேர், என்னடா இவங்க இவ்வளவு விவரம் இல்லாம இருக்காங்க, கழுதை சும்மாதான் வருது, யாராவது ஒருத்தர் அது மேல ஏறி உட்கார்ந்து போகக்கூடாதா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. சரி, அவங்க சொல்றதும் நியாயம்தான்னு நினைச்சு அப்பா பையனை மட்டும் கழுதை மேல ஏத்தி உட்கார வச்சாரு. கொஞ்ச தூரம் போனதும் அங்க இருந்தவங்க, இந்த காலத்து பசங்களுக்கு பெரியவங்க மேல மரியாதையே இல்ல, பெத்த தகப்பன் நடந்து வராரு, இந்த சின்ன பையன் என்னவோ ராஜா மாதிரி உட்கார்ந்து போறானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. பையன் சங்கடப்பட்டு இறங்கிட்டான். இப்போ அப்பா மட்டும் கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாரு. இதை பார்த்த அடுத்த கூட்டம், என்ன மனுஷன் இவரு, சின்ன பையன் பாவம் நடந்து வரான், இவரு மட்டும் சொகுசா போறாரே அப்படின்னு திட்டுனாங்க. சரி, இதுவும் தப்பா அப்படின்னு யோசிச்சு 2 பேருமே கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாங்க. இதை பார்த்தவங்க, மனுஷங்களா இவங்க, அந்த வாயில்லா ஜீவன் கழுதை மேல இப்படி 2 பேர் ஏறி உட்கார்ந்து அதுக்கு சித்திரவதை கொடுக்குறாங்களே, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கத்துனாங்க. கடைசில அந்த அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. சரிடா, யாருக்கும் ஒரு குறையும் வைக்க வேணாம்னு சொல்லி ஒரு பெரிய கம்பை எடுத்து கழுதையோட 4 காலையும் கட்டி தோள்ல தூக்கிட்டு போனாங்க. இதை பார்த்த ஊரே சிரிச்சது. உலகத்தில இப்படி ஒரு முட்டாள்களை பார்த்ததே இல்லை, கழுதை மேல ஏறி போகாம கழுதையை தூக்கிட்டு போறாங்களேன்னு ஏளனமாக பேசினாங்க. இந்த கதைக்கான நீதி, நீ என்னதான் நியாயமா நடந்துகிட்டாலும் இந்த உலகம் ஏதோ ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டே தான் இருக்கும். மத்தவங்க விமர்சனத்திற்காக உன் முடிவுகளை மாத்திக்கிட்டே இருந்தா கடைசில உன்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.